வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் முகவரி சேனல். இன்னைக்கு நாம இந்த வீடியோல இப்போதைக்கு பரபரப்பா பேசப்படுற ரஃபேல் போர் விமானத்தை பத்தின தகவல்கள் பார்க்க போறோம். ரஃபேல் போர் விமானத்தோட சிறப்புகள் என்ன, அதோட டெக்னிக்கல் ஃபீச்சர்ஸ் என்ன, அதோட ஸ்பீட், அதுல இருக்கிற வெப்பன்ஸ், பிளஸ் உலக ஃபைட்டர் ரேங்கிங்ல ரஃபேலோட இடம், இதெல்லாம் பத்தி நம்ம இப்போ பேச போறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரஃபேல் போர் விமானம் பிரான்ஸ் நாட்டோட டசால்ட் ஏவியேஷன் அப்படின்ற கம்பெனினால தயாரிக்கப்படுது. இதுக்கு முன்னாடி டசால்ட் ஏவியேஷனோட ஒரு சக்சஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா மிராஜ் 2000 ஃபைட்டர் ஜெட். முதல் ரஃபேல் ஜெட் ஃபைட்டர் 1986லேயே தயாரிச்சிட்டாங்க. அதுலேருந்து நிறைய அதில் மாடிஃபிகேஷன்ஸ், கன்வர்ஷன்ஸ், அதுக்கப்புறம் அப்கிரேட்ஸ் அதெல்லாம் பண்ணி தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற ரஃபேல் போர் விமானம் உருவாயிருக்கு. இந்த ரஃபேல் போர் விமானத்தை மல்டி ரோல் ஃபைட்டர் அப்படின்னு சொல்றாங்க. எதனாலன்னு கேட்டிங்கன்னா, இது வானத்துல மற்ற ஃபைட்டர்ஸ் கூட சண்டை போடுறதுக்கும், மற்ற வானத்துலேருந்து கிரவுண்ட் டார்கெட்ஸ் அட்டாக் பண்றதுக்கும், அப்புறம் வானத்துலேருந்து கடல்ல இருக்க டார்கெட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வார்ஷிப்ஸ், அதுக்கப்புறம் சப்மரின்ஸ், இதெல்லாம் அட்டாக் பண்ணி அழிக்கிறதுக்கும் இது யூஸ் பண்ணலாம். அதனால இது மல்டி ரோல் ஃபைட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ரஃபேல் போர் விமானம் நார்மலா சிங்கிள் சீட் வெர்ஷன்ல வருது. நேவல் வெர்ஷன்ல ரெண்டு பைலட் அகாமடேட் பண்றதுக்கான சீட்ஸ் இருக்கு. இந்த போர் விமானத்துல பைலட் ஃப்ரெண்ட்லி ஃபீச்சர்ஸ் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா டைரக்ட் வாய்ஸ் இன்புட் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் இருக்கு. பைலட் நார்மலா ஒரு வாய்ஸ் கமாண்ட் கொடுத்தா அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இந்த ரஃபேல் போர் விமானத்துல உண்டு. இந்த ரஃபேல் போர் விமானத்தோட ஸ்ட்ரக்சர் டெல்டா விங் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெக்கைகள் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கும். அது மட்டும் இல்லாம பைலட்டோட காக்பிட்டுக்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னா கெனாட் விங் கான்ஃபிகரேஷன் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த கெனாட் விங்ஸோட ஃபங்க்ஷனாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓவரால் இந்த ஏர்கிராஃப்டோட அஜிலிட்டி, அதாவது வேகமா இயக்கிறதுக்கும், வேகமா மேலே எழும்புறது, கீழே போறது, அதுக்கப்புறமா ஷார்ப்பா டேர்ன் பண்றதுக்கான கெப்பாசிட்டி அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்காக இந்த கெனாட் விங் கான்ஃபிகரேஷன் பொருத்திக்கிறதா சொல்றாங்க. இப்போ நம்ம பார்க்கறது தான் செக்மா M88 அப்படின்ற என்ஜின். இந்த என்ஜின் தான் ரெண்டு என்ஜின் ரஃபேல் போர் விமானத்துல பயன்படுத்துறாங்க. இது பார்த்தீங்கன்னா 75 கிலோ நியூட்டன்ஸ் த்ரஸ்ட் ஒரு சிங்கிள் என்ஜின் 75 கிலோ நியூட்டன்ஸ் த்ரஸ்ட் தருது. இதனால இந்த விமானத்தை ரொம்ப ஈஸியா 2000 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல இயக்க முடியும்னு சொல்றாங்க. ஒரு முறை ஃபுல்லா ஃபியூல் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் இந்த விமானத்தால 3700 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் டிராவல் பண்ண முடியும், அடுத்த ரீஃபில்லிங் வர வரைக்கும். இந்த பர்டிகுலர் விமானத்துல ஏர் டு ஏர் ரீஃபில்லிங் இருக்கு. ஸோ நீங்க பறந்துகிட்டே இன்னொரு விமானத்துல ஒரு டேங்கர் விமானத்துல இருந்து இந்த விமானத்துக்கு ஃபியூல் ரீஃபில் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்க பாக்குறது ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸோட தேஜஸ் விமானம். இது முழுக்க முழுக்க இந்தியாவிலே தயாரானது. இது பாத்தீங்கன்னா ரஃபேல் போர் விமானத்தோட 500 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீடு அதிகம். உதாரணத்துக்கு இந்த தேஜஸ் விமானத்தால 2500 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீடில் க்ரூயிஸ் பண்ண முடியும்னு சொல்றாங்க. இந்த விமானத்தோட எடை பாத்தீங்கன்னா 10 டன் இருக்கு. வெப்பன்ஸ், அதுக்கப்புறமா ஃபியூலோட வெயிட் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் 25 டன் வரைக்கும் இதோட வெயிட் இருக்கு. இந்த போர் விமானத்துல ஜியாட் 30mm கன் பொருத்தப்பட்டிருக்கு. இந்த கன் பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு 2500 ரவுண்ட்ஸ் சுடக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள கன். இந்த ரஃபேல் போர் விமானத்துல இப்ப இருக்கிற அட்வான்ஸ்ட் நியூ ஜெனரேஷன் மிசைல் அண்ட் பாம் சிஸ்டம்ஸ் டெலிவர் பண்ற கேப்பபிலிட்டி இருக்கு. இது ஒரு நியூக்ளியர் வார்ஹெட் டெலிவர் பண்ற கேப்பபிலிட்டியும் இருக்கு. இது இல்லாம பாத்தீங்கன்னா இன்ஃப்ராரெட் கைடட் மிசைல்ஸ், அதுக்கப்புறம் லேசர் கைடட் மிசைல்ஸ், ஸ்மார்ட் பாம்ஸ், இது எல்லாத்தையும் டெலிவர் பண்ற கேப்பபிலிட்டியும் அந்த ரஃபேல் விமானத்துக்கு இருக்குன்றாங்க. ஓவரால் 15 டன் வரைக்கும் வெப்பன்ஸ் இதுல லோட் பண்ணி டெலிவர் பண்ண முடியும். இந்த ரஃபேல் போர் விமானத்தோட பாடி ஸ்ட்ரக்சர்ல அலுமினியம், டைட்டானியம், கெவ்லார், அதுக்கப்புறம் கிளாஸ் ஃபைபர் காம்போசிட் மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா பாடி ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ராங்கா இருக்கணும், அது இல்லாம லைட் வெயிட்டா இருக்கணும் அப்படின்றதுனால இதுல இந்த டைட்டானியம், கெவ்லார் மாதிரி மெட்டீரியல் ரொம்ப காஸ்ட்லியான மெட்டீரியல்ஸ். இதனாலேயே கூட ரஃபேல் விமானத்தோட விலை ரொம்ப அதிகமாகுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போறது ரஃபேல் போர் விமானத்தோட விலை. நீங்க சூஸ் பண்ற வெர்ஷன், அதுக்கப்புறம் கான்ஃபிகரேஷனை பொறுத்து குளோபல் ரேட்ல இந்தியன் மணில ஒரு ரஃபேல் போர் விமானத்தோட விலை 600 கோடியில இருந்து 1000 கோடி ரூபாய் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏர்ஃபோர்ஸ் ஸ்டாண்டர்ட்ல பாத்தீங்கன்னா உலகத்தோட நம்பர் 1 ஃபைட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய F-22 ராப்டர் விமானத்துக்கு ஆல்மோஸ்ட் கிட்டக்க இருக்கிற எல்லா கேப்பபிலிட்டிஸும் ரஃபேல் போர் விமானத்துக்கு இருக்கு. இருந்தாலுமே இது ரஷ்யன் சுகாய் ஃபைட்டர், அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா யூரோ ஃபைட்டர் டைகூன், இதுக்கு கூட கம்பேர் பண்ணும்போது அதுக்கு கீழே தான் ரஃபேல் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க.
இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு இந்த ஆண்டோட நடுப்பகுதி அப்படி இல்லைன்னா இந்த ஆண்டோட கடைசிக்குள்ளார முதல் கட்டமா 36 ரஃபேல் போர் விமானங்களை டெலிவர் பண்றதா டசால்ட் ஏவியேஷன் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா அது இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு அதிகமா வலு சேர்க்கிற ஒரு விஷயமா தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்க பார்த்த வீடியோவில் இருக்கிற தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்க டெக்மோவரி சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.